வணக்கம். நான் உங்கள் ராதிகா ராமச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு டாஞ்சூர் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இது நம்ம ஊர் ரவா கிச்சடி கிடையாது, நார்த் இந்தியன் ஸ்டைல் ரைஸ் கிச்சடி. அதுக்கு என்ன சாமான்கள் தேவைன்னு சொல்கிறேன், வாங்க. இதுக்கு அரிசி இதால் ஒரு கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி, சின்ன ரைஸு, பொன்னி, அது மாதிரி வெரைட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடித்து வச்சுருக்கேன். மீதி காய்கறி என்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெருசு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் அரை கப்பு, பீன்ஸ் ஒரு 8, கேப்சிகம் ஒரு 1/4, பட்டாணி ஒரு அரை கப்பு, கேரட்டு சின்னதாக 1, உருளைக்கிழங்கு நான் 1 எடுத்திருக்கேன், 2 கூட எடுத்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அப்புறம் சீசனிங்க்கு என்ன தேவைங்கிறத நான் அங்கே காட்டுறேன், வாங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இது சூடானோடனே அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய். இப்போ நெய் சூடாகிடுத்து. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் பெருங்காயம், 2 மசாலா இலை, ஒரு வரமிளகா பெருசு, ஒரு பச்சை மிளகாய். இதை ஃபைனாக நான் கட் பண்ணல. ஃபைனாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகள் இருந்தால் இதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் இஞ்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அதை போடுறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போது உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறியும் ஒன்றா போடுறேன். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணி, கேப்சிகம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், இது தனியாத்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அரிசி பருப்பை போட்டு தண்ணி ஊற்றலாம். இந்த அரிசி பருப்பு ஊற வச்சது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சேன். 2 கப்பு இது இதில் போட்டுறேன். இதை நல்லா கலந்து விடலாம். இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கேன், அரிசியும் பருப்புமா சேர்த்து.
1க்கு 4 அந்த ப்ரப்போர்ஷனில் தண்ணி ஊற்றணும். அதனால் இதால் 8 கப் எடுத்திருக்கேன் தண்ணி. இது ஒரே குக்கர்லேயே ஒரே இதுவாக பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த 1 பாட் ரெசிபி தான் இது. குக்கரை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சா போகிறோம், நல்லா குக் ஆகிடும். அப்புறம் தேவைன்னா உப்பு அப்புறம் பார்த்துன்னு போடலாம். இந்த கிச்சடி வந்து நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது இது நம்ம ரவை கிச்சடி தான் தெரியும். ரைஸில் கிச்சடி பண்ணுவாங்க, அப்போ எனக்கு தெரியாது. அப்புறமா தான் அங்கே போன தான் தெரிஞ்சது ரைஸ் பருப்பை வச்சு இந்த மாதிரி கிச்சடி பண்ணுவாங்கன்னு. கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கிச்சடி பண்ணிவிட்டு ஒரு தயிர் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் வீக் எண்டெல்லாம் அவங்க வந்து கிச்சடி பண்ணுவாங்க. டெய்லி வீட்டில் இருக்கிற காய்கறி என்ன பண்ணுறாங்களோ அதில் 2 எடுத்து வச்சுருவாங்க கிச்சடிக்கு. வீக்கெண்டில் எல்லாமே எல்லா காய்கறியும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு கிச்சடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 20-30 வருஷம் முன்னாடி நார்த்தில் இருக்கும்போது தான் எனக்கு இதை மாதிரி ஒரு கிச்சடி. இப்போது நமக்கு யூடியூப் இருக்குது, கிச்சடினா எல்லா டைப் கிச்சடியும் வருது. அப்போல்லாம் அதெல்லாம் வசதி கிடையாது. அங்கே போனோன்னு தான் இது மாதிரி ரைஸ் கிச்சடி ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. இப்போது உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடிடலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். விசில் அடங்கினோடனே என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுத்து. குக்கர் திறக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா கலந்து விட்றேன். பாருங்கள் எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கிச்சடி ரெடி ஆகிடுது. இந்த கிச்சடியில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கலந்துக்கலாம். உப்பு போடலைன்னா அது மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கசூரி மேத்தி டேஸ்ட்டுக்கு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ நல்லா இதை கலந்துடலாம். இந்த மசாலா கிச்சடி ரெடி ஆகிடுது. இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம தயிர், ஊறுகாய், இல்லைன்னா நார்த் இந்தியன் டைப் அப்பளம், சுட்டப்பளம் வச்சு சாப்பிடலாம். சைட் டிஷ் வந்து இதுக்கு கடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய அடுத்த வீடியோ நான் வந்து கடி போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். கிச்சடி பண்ணும்போது கடியும் பண்ணி அதோடு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய அமேசான் லிங்க் இருக்கும். அதில் வந்து என்னோடய புக் வந்து டேஸ்ட் ஆஃப் டாஞ்சூர் அவைலபிளாக இருக்குது. இதில் 150 ரெசிபீஸ் இருக்குது, எல்லாம் சவுத் இந்தியன் ரெசிபீஸ். சவுத் இந்தியன் பர்டிகுலராக நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா பேசிக் ரெசிபீஸ் எல்லாம் இதை பார்த்து கற்றுக்கலாம். இந்த அமேசானில் போய் வாங்குங்க. என்னோடய ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ.